பேர் வந்து சச்சின். நான் ஃபஸ்ட்டு நிஷாந்த் அண்ணனை மீட் பண்ணது வந்து ஒரு 17 இயர்ஸ் இருக்கும் மோஸ்ட்ல நான் மீட் பண்ணேன். ஸோ நான் மீட் பண்ண டைமில் வந்து என் ஃபேமிலியில் வந்து நிறைய பிசாசோட போராட்டங்கள், நிறைய பேர் வந்து இந்த விச் கிராஃப்ட்லாம் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹெல்த் அஃபெக்ட் ஆகி என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஸ்ப்ளிட் அப் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் என்னோடய படிப்பு நின்று போச்சு. சுற்றி இருக்கவங்க எல்லார் வாழ்க்கையுமே மூவ் ஆகிட்டு இருக்கும் போச்சில் என் வாழ்க்கை மட்டும் அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பிரதரோட ப்ரேயரால் கொஞ்சம் கொஞ்சமாக பிளெஸ்ஸிங் வந்து இன்றைக்கி என்னோடய ஒரு ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி பிரதர் ப்ரேயர் பண்ணி நான் வந்து அசோக் நகரில் சொந்தமாக ஒரு ஷாப்பே ஓப்பன் பண்ணிட்டேன், கிளாதிங் ஷாப்பு. ஸோ அது வந்து ஒரு 20 year oldக்கான ஒரு வேர்த்தியான ஒரு ஷாப்பான்னு கேட்டால் இல்லை. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து காட்ஸ் கிரேஸ்னாலையும் காட்ஸ் பிளெஸ்ஸிங்னாலையும் என்னோட ஒரு 1 rupee இன்வெஸ்ட்மெண்ட்னால கூட இல்லாமல் சொந்த இடத்துல அவ்வளோ பெரிய கடவுள் வந்து எனக்கு கொடுத்தாரு. ஸோ அது வந்து இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு மிராக்கிளாக தான் எனக்கு தெரியுது. இன்ன வரைக்கும் அதுக்கு வேர்த்தியான்னு கேட்டிங்கன்னா நான் அது வந்து ஒரு அன்வர்த்தியான இது. கடவுள் வந்து என்னோடய திராணிக்கு வந்து என்னை சோதிச்சார், ஆனால் என்னோடய திராணியை மிஞ்சி எனக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஸோ வந்து என்னோடய அண்ணனுக்கும் காடுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.